ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. அன்புக்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை எண்ணிக்கை நூலினுடைய 18வது அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இனி எண்ணிக்கை நூலினுடைய 19வது அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக அருட்தந்தை அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அருட்தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம் தந்தையே. எண்ணிக்கை நூலினுடைய 19வது அதிகாரத்தை தொடங்குகிறோம். 19வது அதிகாரம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. செங்கிடாரியின் சாம்பல், பிணத்தொடர்பு என்ற தலைப்புகளிலே இதை எப்படி எளிய முறையிலே பிரித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி விளக்கி கூறுங்கள். செங்கிடாரி பற்றிய செய்தி இந்த 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த பெரும்பிரிவாகிய 2ஆம் பிரிவு சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து மோவாபு சமவெளி பகுதியில் என்ன நிகழ்ந்தது, இது நிகழ்ச்சி பகுதிக்குள்ளாகவே வருகிறது. காரணம் என்னவென்றால், பிரச்சனை ஆரோன் குடும்பத்தாரை அல்லது ஆரோன் வீட்டாரை மையப்படுத்தி வந்தது. எனவே எண்ணிக்கை நூல் ஆசிரியர் என்ன செய்கிறார், ஆரோனுடைய கடமைகளை, அவருடைய உரிமைகளை தெளிவுபடுத்துகிறார். அதன் வழியாக இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது என்கிற சூழலை உருவாக்குகிறார். எனவே தான் தொடர்ந்து 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் எல்லாமே பலிகளை இணைத்து வருகிறது. 17ஆம் அதிகாரம் ஆரோனின் கோல் துளித்ததை பற்றி பேசியது. 18ஆம் அதிகாரம் குருக்கள் லேவியர் கடமைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய கைமாறையும் பற்றி பேசியது. இப்பொழுது 19ஆம் அதிகாரம் செங்கிடாரியின் சாம்பல் குறித்து பேசுகிறது, செங்கிடாரி பலி குறித்து பேசுகிறது. இந்த செங்கிடாரி பலி என்றாலே ஒரு சிறப்பு மிக்க பலி. செங்கிடாரி என்றால் பெண் கன்றை குறிக்கிறது. பெண் கன்று. கிடாரி என்றால் அது இன்னும் ஈனவில்லை, பசுவாக மாறவில்லை. பசு ஈன்ற பசு என்று கூறுகிறோம். இது எந்த குற்றமற்றதாக இருக்க வேண்டும். செங்கிடாரி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும், அதுதான் செங்கிடாரி. சிவப்பு நிறம் மட்டுமல்ல, எந்தவித புள்ளிகளும் இருக்கக்கூடாது. வெற்று நிற புள்ளிகள், ஒரே நிறம் உடையதாக இருக்க வேண்டும் செங்கிடாரி. அதை ரெட்ஹேஃபர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ரெட்ஹேஃபர் என்றால் அதில் எபிரேய மொழியிலே பாரா அடுமா என்று அழைப்பார்கள். பாரா அடுமா. இது ஒரு சிறப்பு மிக்க பலி செங்கிடாரி. இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வது நல்லது. செங்கிடாரி நம்ம பகுதிகளில் இருக்கிற செங்கிடாரினா முழுவதுமாக செங்கிடாரி இருக்காது. சிவப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் கருப்பு வெள்ளையும் அடிப்பகுதி வயிற்றுப்பகுதிகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரே நிறத்தில் இருக்க வேண்டும். தலையிலிருந்து கால் வரை ஒரே கலர், ஒரே நிறமுடையதாக இருக்க வேண்டும். அப்படி நிறமுடைய செங்கிடாரிகளை பார்ப்பது அரிது. ஏறக்குறைய ஏதோ பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படி ஒரு கிடாரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இவர்கள் செங்கிடாரி என்கிற அந்த தனி சிந்தனைக்கு வந்தார்கள் என்பது இன்னும் நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த செங்கிடாரி என்பது ஒரு அத்திபூத்தா போல் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. வரலாற்று பூர்வமாக செங்கிடாரி பலிகளை பற்றி குறிப்பு இருக்கிறது. அதாவது மோசே காலத்தில் தான் ஆரோன் முதல் செங்கிடாரி பலியை ஒப்புக் கொடுக்கிறார். அதன் பிறகு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 2ஆம் கோவில் அழிவு 70ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது, கிபி 70. அதுவரை அவர்கள் கணக்கு வைத்திருக்கிறார். அதை தாண்டியும் கணக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படி கணக்கு வைக்கிற போது ஒட்டுமொத்தமாக 9 செங்கிடாரி பலிகள் தான் நடந்திருக்கிறது. மொத்தமாக அதாவது 1290
நாம் வந்து முதல் செங்கிடாரி பலி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறக்குறைய செங்கடலை கடந்த நிகழ்வு நடந்தது என்று நாம் சுட்டிக்காட்டலாம். சில அறிஞர்கள் 1350 வரையறையாக வைக்கிறார்கள். சில அறிஞர்கள் 1690 வரையறையாக வைக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் யோசுவா நாடு பிரித்து ஏறக்குறைய அவருடைய காலம் முடிவுறுவது வந்து நாடு பிரிக்கின்ற காலம் வந்து 1250 என்கிற கணக்கு. ஏன்னால் நீதித்தலைவர்கள் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள். அப்படி கணக்கிட போது சவுலுடைய காலம் 1050. இப்போ சவுலுடைய காலம் 1050 என்றால் அதிலிருந்து ஒரு 200 ஆண்டுகள் வந்து 1250 நம்ம ஏறக்குறைய இதை சுட்டி காட்டலாம். நீதித்தலைவருடைய காலத்தை, நீதித்தலைவருடைய காலத்திலிருந்து ஒரு 40 ஆண்டுகள் வந்து நாம் யோசுவாவுடைய காலம், அதே மாதிரி மோயிசனுடைய காலம், பாலைவனத்தில் சுற்றி தெரிந்தது, இவற்றையெல்லாம் 60 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் என்றால் 1310 அல்லது 1290 இந்த காலகட்டத்தில் அமையலாம். சில பேர் அதை இன்னும் பின்னுக்கு தள்ளுகிறார்கள். 1350 என்று செங்கடலை கடந்ததை சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இப்படி கால வேறுபாடுகள் உண்டு. அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே செங்கிடாரி பலி, முதல் பலி மோசே காலத்தில் நிகழ்கிறது. ஆரோன் ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவது பலி எப்போ நடக்கிறது என்றால் எஸ்ரா காலம் என்பது 350 கிறிஸ்து பிறப்பதற்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால். 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த செங்கிடாரி பலி நடக்கிறது. மீண்டும் இரண்டாவது பலி வரலாற்றுப்பூர்வமாக நமக்கு கிடைக்கிற தகவல்கள். அப்படின்னா 1000 ஆண்டுகளில் செங்கிடாரியை பார்க்க முடியலன்னு அர்த்தம். செங்கிடாரியில் ஒரு சின்ன புள்ளி இருந்தால் கூட அது தகுதியற்றது. எஸ்ராவுக்கு பிறகு 3-4 பலிகளை ஒரே நபர் நிகழ்த்தி இருக்கிறார். இரண்டாம் சைமன் என்கிறவர். அவர் வந்து கிரேக்கருடைய ஆட்சி காலத்தில் 219 199 வரை, கிறிஸ்து பிறப்பதற்கு 219 199 வரை, இப்போ இந்த 20 ஆண்டுக்குள்ளே 2 செங்கிடாரி பலிகளை நிறைவேற்றியிருக்கிறார். இது 3-4 செங்கிடாரி பலி. அதே மாதிரி 5-6 செங்கிடா பலிகளை யோஹான்னான் என்பவர் 400, அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றியிருக்கிறார். இப்படி வரிசையாக இதெல்லாம் மிஷ்னா சுட்டி காட்டுகிறது. மிஷ்னாவிலே இந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. யோஹன்னா என்கிறவர் 5-6வது செங்கிடாரி பலி. அப்புறம் எலியோனாய் பென் ஹகாயாப் என்பவர் 7வது பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தென் ஹனாமீல் என்கிறவர் 8வது செங்கிடாரி பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து இஸ்மாயில் பென் பியாவி, இவர் வந்து 9வது செங்கிடாரி பலி. 9 பேர் 9 பலிகளை இவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஏறக்குறைய 600 ஆண்டுகள், கிறிஸ்து பிறந்த பிறகு 600 ஆண்டுகள் வரை, 500 ஆண்டுகள் வரை உள்ள கணக்கீடை இது சுட்டி காட்டுகிறது. அந்த அளவில் பார்க்கிற போது இந்த செங்கிடாரி பலி என்றாலே அரிதானது. அப்படின்னா என்ன பொருள்? செங்கிடாரி கிடைப்பது எளிது அல்ல என்பதுதான். ஒரே நிறமுடைய. இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், இப்பொழுது இஸ்ராயலர்கள் வந்து செங்கிடாரியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். 3வது கோவில் கட்டியவுடன் பலியை ஆரம்பிப்பதற்காக இப்பொழுதே தேடும் படலம் ஆரம்பித்து விட்டது. அவர்கள் 3வது கோவிலை கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் என்பதை விட ஒரு பேரார்வத்தில் இருக்கிறார்கள். எப்படியும் அந்த பழைய கோவில் இருந்த அதே இடத்தில் மீண்டும் கோவிலை கட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பேராவல். அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் நடக்கிறது. அதற்கான முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த உயர்திருமலையை அவர்கள் கையில் பிடித்து விட்டார்கள் என்றால், அவர்கள் கைக்கு வந்து விட்டது என்றால், கோவில் கட்டுவது என்பது பெரிய செயலே அல்ல. அது நினைத்த உடனே அது நடக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. என்றால் இஸ்ராயல் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் உலகம் இன்றைக்கு தடையாக இருக்கிறது. உலக பொது சிந்தனை என்று இருக்கிறது அல்லவா? உலக பொது சிந்தனை அதற்கு தடையாக இருக்கிறது.
உலக பொது சிந்தனை என்பது இந்த உயர் திருமலை என்பது அதான் அவர்களுடைய கோவில் இருந்த இடம். அதில் இன்றைக்கு மசூதி இருக்கிறது. அதே போல் பொன்மாடக்கூடம் இருக்கிறது. பொன்மாடக்கூடம் என்றால் இந்த டோம் ஆஃப் ராக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அங்குதான் இஸ்மாயில் படி கொடுக்கப்பட்டது என்று இஸ்லாமியர்கள் எண்ணுகிறார்கள். அதே போல் முகமது நபியினுடைய அவருடைய தாடியில் உள்ள ஒரு முடி அங்கு இருந்ததாக அவர்கள் இன்னும் நம்புகிறார்கள். அது வைத்திருக்கிறார்கள். அத்தோடு முகமது நபி விண்ணேற்படைந்த போது அவருடைய ஒரு பாதம் பதிந்ததாக ஒரு கணிப்பு இருக்கிறது. அந்த பாதம் எங்கிருந்து வந்தது என்றால் நம்முடைய ஒலிவமலை உச்சியிலிருந்து வந்தது. அது ஏற்கனவே 2 பாதங்கள் இருந்தது. இயேசு அங்கிருந்து விண்ணேற்படைந்தார் என்று ஒலிவமலையில் ரொம்ப காலமாக ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு சிந்தனை இருக்கிறது. 2 பாதங்கள் இருந்தது. இஸ்லாமிய படையெடுப்புக்கு பிறகு ஒரு பாதம் இங்கு வந்துவிட்டது. அதுதான் பின்னணி செய்தி. ஆனால் இஸ்லாமியருடைய சிந்தனை பிரகாரம் இந்த பாதம் முகமது நபியுடைய விண்ணேற்பு, அவர் எம்பி விண்ணுக்கு சென்றபோது ஏற்பட்ட பாதத்தளம் என்று நம்புகிறார்கள். எனவே அதுதான் பொன்மாடக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை செய்தி என்னவென்றால், அந்த உயர் திருமலையில் கோவில் கட்ட வேண்டும். எந்த இடத்தில் கோவில் இருந்தோ அதே இடத்தில் கட்ட வேண்டும். அதாவது சாலமோன் கட்டிய கோவில், பின்னால் செருபவையில் கட்டிய கோவில், எங்கே இருந்ததோ பெரிய எவரது புதுப்பித்த கோவில் எங்கே இருந்ததோ அந்த இடத்தில் கட்ட வேண்டும். இப்போ அந்த இடம் எம்டியாக தான் இருக்குதா? இப்போ அந்த இடம் இப்பொழுது வெறுமனே வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்தை ஒட்டி உள்ள சுவர் தான் இன்றைக்கு யூதர்களுக்கு கோவிலாக கருதப்படுகிறது. அதைத்தான் வெயிலிங் வால் என்று சொல்கிறோம். அழுகையின் மதில் என்று, புலம்பலின் மதில் என்றெல்லாம் நாம் அதை சுட்டி காட்டுகிறோம். புலம்பலின் மதில் முன்பு இருந்த கோவிலுடைய அந்த இடத்தை ஒட்டிய சுவர். அந்த சுவர் தான் இப்பொழுது அவர்களுக்கு கோவில். அழுகை மதில் தான், புலம்பல் மதில் தான் அவர்களுக்கு கோவில். அது ஜபக்கூடம் அல்ல, தொழுகை கூடம் அல்ல அவர்களுக்கு. அதை கோவிலாகவே கருதுகிறார்கள். அதனால் அந்த கோவிலை அவர்கள் ஜெபிக்கிற போது, அவர்கள் இறைவேண்டுதல் செய்கின்ற போது, குறிப்பாக ஓய்வு நாட்களில் யாராவது புகைப்படம் எடுத்தால் கூட அனுமதிக்க மாட்டார்கள். என்றால் அவர்களுக்கு அது கோவில். ஓய்வு நாள் என்பது அவர்கள் புனித நிகழ்வு. அன்றைக்கு எந்த கேமராவிலையும் போட்டோ எடுக்க முடியாது, புகைப்படம் எடுக்க முடியாது. மற்ற நாட்களில் தூரத்திலிருந்து எடுக்கலாம், ஆனால் ஓய்வு நாளில் நீங்கள் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு புனிதமாக நினைக்கிறார்கள் அந்த இடத்தில். எனவே இந்த சிந்தனை இருப்பதனால அந்த கோவில் கட்ட வேண்டும். இதற்கான செங்கிடாரி தேடல், அதுக்காகத்தான் இந்த பின்னணி செய்தியை சொன்னேன். செங்கிடாரியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிடைத்ததா கிடைக்கவில்லையா, என்ன இல்லை அது கிடைத்த உடனே கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஆவல் வருமா? இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள், விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளாகவும் இருக்கும். என்றால் அந்த இடத்துல கோவில் கட்டுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல இன்றைய சூழலில். அப்படி அதற்கு உலக நாடுகள் சம்மதிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே சுவரில் முட்டுகிற ஒரு நிலைதான் அவர்களுடைய நிலை என்று என்னுடைய கணிப்பு. இந்த நாளில் பின்னாளில் எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர்கள் கோவிலை கட்ட வேண்டும் என்று பேரார்வத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவது, செங்கிடாரி தேடுகின்ற அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டத்தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். ஆக செங்கிடாரி, இப்போ எதுக்காக இவ்வளவு செங்கிடாரி? ஒன்று, செங்கிடாரி மிக முக்கியமானது, அரிதாக கிடைக்காதது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த செங்கிடாரி பலி எதுக்காக? அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த செங்கிடாரி பலியில்? அதைத்தான் இந்த 19ஆம் அதிகாரம் விரிவாக சொல்கிறது. இதை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 அது ஒரு பகுதியாகவும், செங்கிடாரியின் பலிக்கான சடங்கு முறைகள்
அதுதான் முதல் பகுதி. முதல் பகுதி 19ஆம் அதிகாரம் 1 to 10. இரண்டாவது பகுதி 19ஆம் அதிகாரம் 11 to 22. தீட்டகற்றும் தண்ணீர் அல்லது தூய்மையாக்குவதற்கு பயன்படுத்தும் தண்ணீர். புனிதப்படுத்துவதற்கு அல்லது தூய்மையாக்குவதற்கு. அதாவது ஒரு மனிதன் தூய்மையற்றவனாக மாறிவிட்டான், அவனுடைய தூய்மையற்ற தன்மையை நீக்குகின்ற தண்ணீர். இந்த 2 குறிப்புகள் இந்த 2 பிரிவில் அடங்குகிறது. ஒன்று, செங்கிடாரியை பலி கொடுப்பதற்கான சடங்கு முறைகள். 19ஆம் அதிகாரம் 1 to 10 எப்படியெல்லாம் இந்த சடங்கு நடக்கிறது, செங்கிடாரி பலி சடங்கு முறைகள். அதுக்கடுத்து தீட்டகற்றும் தண்ணீர் பற்றிய குறிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செங்கிடாரிக்கும் தீட்டகற்றும் தண்ணீருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. அதான் அடிப்படை. செங்கிடாரி பலி ஒப்பு கொடுத்து விட்டு தீட்டகற்றும் தண்ணீரை அவர்கள் உருவாக்க வேண்டும். இதுவே தீட்டகற்றும் தண்ணீரை உருவாக்குவதற்கு செங்கிடாரி பலி எந்த விதத்தில் பயன் பெறுகிறது, அதுதான் இந்த 19ஆம் அதிகாரம் முழுவதும் விளக்கம். இப்போ அடிப்படையில் முதல் பகுதிக்கு போவோம். 19ஆம் அதிகாரம் 1 to 10 செங்கிடாரியின் பலிக்கான சடங்கு முறைகள். இப்போ 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது. திரும்பவும் அந்த பழைய நிலைக்கு வந்து விட்டார்கள். மோசேயிடமும் ஆரோனிடமும் இறைவன் பேசுகிறார். என்ன பேசுறாரு? ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே: பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதாவது குறையற்றதாக இருக்க வேண்டும். அதாவது எந்த மாசு மறுவற்றது. அப்படின்னா அது இளமையாக இருக்க வேண்டும். கண் ஈன்றதாக இருக்கக்கூடாது. எந்த பசும் கன்றுக்குட்டி என்றதாக இருக்கக்கூடாது. கன்றுக்குட்டி என்றதாக இருக்கக்கூடாது. அடிப்படையில் மூன்றாவது எந்தவித நிறம் மாறாதாக இருக்க வேண்டும். ஒரே நிறம், செந்நிறமாக இருக்க வேண்டும். நான்காவது நுகம் சுமக்காதது. அப்படின்னா உடல்ல உள்ள முடிகள் எல்லாம் சமநிலையில் இருக்கணும். வேலைகளுக்கு எதுவும் பயன்படுத்தக்கூடியதாக நொந்து வெந்து. ஏன்னால் சுமை சுமக்கிற போது அடிப்படையிலேயே நமக்கு ஒரு வலி இருக்கிறது. வலி மட்டுமல்ல, ஒரு வெறுப்பும் வந்துடும்ல. ஐயோ, இந்த அளவுக்கு சுமையா இருக்கே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கிறது. மனிதர்களே எரிச்சலை வெளிப்படுத்துகிற போது விலங்குகள் நிச்சயமா ஏதோ ஒரு வழியில எரிச்சலை வெளிப்படுத்தும். அப்படின்னா குற்றமற்றதுன்னா என்ன பொருள்? அந்த விலங்கு தன்னுடைய வாழ்நாளை ஒரு சுமையான வாழ்நாளாக கருதக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இன்பமயமான, ஒரு சிறு குழந்தைக்குரிய ஒரு பண்பில். குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஓடி ஆடி துள்ளி விளையாடும். அந்த ஒரு நிலையில் ஒரு புத்துணர்வு, புதுத்தம்பு, புது பொழிவு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி. கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுக்குறவங்க அந்த நிலையில் இருக்கணும். அதாவது மனிதர்கள் பாதி பேர் யாருமே கடவுள் பக்கத்துலேயே போக முடியாது. இதெல்லாம் அவர்கள் உருவாக்கி கொண்டதுதான். அதாவது இப்போ இயேசெல்லாம் துன்பப்பாடுகளை பட்டு தான் நம்மை மீட்கிறார். அவருடைய பழிப்பொருளை பார்க்கிற போது வேதனையில், சிலுவையில் தான் மீட்பை கிடைக்கிறது அப்படின்னு, வேதனையில் தான் மீட்பை கிடைக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வேதனையும் இருக்கக்கூடாது, எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, துயரமும் இருக்கக்கூடாது. இது ஒரு மாறுபட்ட சிந்தனை. அந்த மாறுபட்ட சிந்தனையைத்தான் இயேசு மாற்றுகிறார். பழிப்பொருள் என்பது வசந்த கால பொருட்பொருள் அல்ல. அது அதுலேயும் ஒரு வேள்வித்தி. அது துன்பம் இருக்க வேண்டும், துயரத்தை அனுபவிச்சிருக்க வேண்டும். துன்பம் என்றால் எது என்று உண்மையிலே அனுபவித்தவர்கள்தான் பிறருக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க முடியும் என்கிற அந்த சிந்தனை. பழிப்பொருள் என்பது வசந்த கால பொருட்பொருள் அல்ல. அது அதுலேயும் ஒரு வேள்வித்தி. அது துன்பம் இருக்க வேண்டும், துயரத்தை அனுபவிச்சிருக்க வேண்டும். துன்பம் என்றால் எது என்று உண்மையிலே அனுபவித்தவர்கள்தான் பிறருக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க முடியும் என்கிற அந்த சிந்தனை, துன்புறும் ஊழியனுடைய சிந்தனை முழுவதுமாக மாற்றுகிறார்.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். என்னுடைய நுகம் எளிது, நான் தூக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் இயேசுவை பொறுத்த மட்டில் முற்றிலுமாக மாறுபட்ட சிந்தனை. ஆனால் இந்த செங்கடாரியை தேர்ந்தெடுக்கிற போது இவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். எந்த விதத்திலும் அந்த செங்கிடாரி துன்பத்தையே அனுபவித்திருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அது தூய்மையுடையதாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து அதை நீ குரு எலெயாசாரிடம் கொடுப்பாய், அது பாளையத்துக்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். ஆக இப்பொழுது வரிசையாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சடங்கு முறைகள். செங்கிடாரி குற்றமற்றது, ஒரே நிறமுடையது, எந்த கன்றும் ஈனாதது, நுகத்தை எந்த விதத்திலும் அனுபவிக்காது. இந்த 4 தன்மைகள் இருக்கிறது. இது உடைய ஒரு செங்கிடாரியை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நீ எலெயாசார் என்பது ஆரோனுடைய புதல்வர், அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவர் என்ன பண்ணணும்? பாளையத்துக்கு வெளியே அவர் அந்த இதை கொண்டு போகணும். குற்றமற்ற அந்த செங்கிடாரியை பாளையத்துக்கு வெளியே அவர் கொண்டு போய் அதை வெட்ட வேண்டும். ஸ்லாட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அதை வெட்ட வேண்டும். எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தொளிப்பார். ஆக இப்ப அடுத்த நிகழ்வு என்ன? வெட்டின பிறகு அதனுடைய இரத்தத்தை தன்னுடைய விரல் நுனியில் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்துக்கு முன் 7 முறை தெளிக்கிறார். அதாவது சந்திப்பு கூடாரம் என்பது எல்லாத்தையும் சேர்த்து அந்த உள்பகுதி இருக்குல்லவா, பலிப்பீடம் இருக்கிறது. பலிபீடத்துக்கு பாளையத்துக்கு வெளியில இவர் என்ன பண்ணணும்? அதை வெட்டிட்டு இரத்தத்தை விரலில் எடுத்துட்டு வந்துட்டு சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால 7 முறை இரத்தத்தை தெளிக்க வேண்டும். இந்த 7 முறை என்பது எதை சுட்டி காட்டுகிறது? முழுமையை. இந்த பலி முழுமையான பலி என்பதை சுட்டி காட்டுகிறது. இதே இதை நம்ம லேவியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 பார்க்குறோம். குரு தன்னுடைய அறியாமல் செய்த பாவங்களுக்காக, அதாவது குருவுடைய குருத்துவத்துக்கு முன்னால் அறியாமல் செய்த பாவங்களுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா பலி ஒப்பு கொடுக்கிறார். இப்போ அறியாமல் செய்த பாவங்களுக்கு பலி ஒப்பு கொடுக்குற பிறகு அதில் உள்ள இரத்தத்தை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாரு? 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6. அல்பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்து தொங்குதிரையில் அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்குதிரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிக்கிறார். அங்கு காளை பலி கொடுக்கப்படுகிறது. அந்த குரு தொங்குதிரையில கொண்டு வந்த இரத்தத்தை எடுத்து தொங்குதிரையில உள்ள தொங்குதிரை என்பது உள்ள இவர் வெளியில தான் செங்கடாரியை பலி கொடுக்கிற போது பாளையத்துக்கு வெளியில செங்கடாரியை பலி கொடுத்து விட்டு என்ன பண்ணணும்? கூடாரத்துக்கு வெளியில சந்திப்பு கூடாரத்துக்கு முன்னால் இருந்துகிட்டு தெளிக்கணும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அது தான் செய்த குற்றங்கள், தான் அறியாமல் செய்த குற்றத்திற்காக மக்களுக்கு பலி கொடுக்கும்னா குரு இந்த பலியை முதல்ல நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றின பிறகுதான் அவர் மற்ற பலிகள் நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா பலிகள் நிறைவேற்ற தகுதி இல்லை. அதனால தான் தூய்மையை பற்றி பேசணும். என்னுடைய பலியை நான் நிறைவேற்றணும்னா முதல்ல நான் தூய்மையுடையவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எனக்கு தகுதியே இல்லை, பலி நிறைவேற்ற தகுதியே இல்லை. அதனால தான் நம்ம ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்னால் மனத்துயர் நிகழ்வு என் முன்னால் வைக்கிறோம். இந்த மனத்துயர் நிகழ்வு முன்னால் வைப்பதற்கு பொருளே என்ன? நம்மை தூய்மைப்படுத்தி விட்டு தான் நம்ம பலியை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அதில் பொருளே இல்லை. இது அந்த லேவியர் அந்த வரையறையில் அந்த பாரம்பரியத்திலிருந்து வருகிறது. அறியாமல் செய்த குற்றத்திற்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகுதான் நான் என்னை தூய்மைப்படுத்திய பிறகுதான் உண்மையான பலியில் நுழைய முடியும். நான் குற்ற உணர்வோடு, என்னுடைய தவறான சிந்தனையோடு, என்னுடைய தவறான போக்கோடு நான் பலிக்குள்ளே செல்ல முடியாது. இறைவனுடைய உறவில் நான் இணைய முடியாது. இறைவனுடைய நடுநிலையாளராக அல்லது இடைநிலையாளராக இருக்க முடியாது. எனக்கும் இறைவனுக்கும் நல்ல உறவில்லாவிட்டால் நான் எப்படி இடைநிலை முதல்ல இருக்க முடியும்? இடைநிலையாளர் என்கிறவன் 2 பேருக்கு இடையில உறவை ஏற்படுத்துகிறவன்.
ஏற்கனவே எனக்கும் இறைவனுக்கும் உறவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பாலம் வந்து துண்டு உண்டாக கிடக்க, அப்புறம் எப்படி இது அந்த பாலத்தை நான் இணைத்து விட்டு தானே இந்த பாலத்தில் இணைப்பு போட முடியும். மக்கள் என்னை அணுகிற போது எனக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருந்தால் தான் நான் இறைவனை அணுக முடியும். ஏற்கனவே இந்த பாலம் வந்து உடைந்து கிடக்கிற பாலத்தை நான் சரி செய்து விட்டு அல்லவா நான் மக்களை வந்து பாலத்தில் வந்து உள்ளே நடத்த முடியும். அதனால தான் இந்த மனத்துயர் நிகழ்வு என்பது ஒவ்வொரு திருப்பலியிலும் முன்னாலே நிகழ்த்தப்படுவது இந்த ஒரு நோக்கத்திற்காக தான். அதே நிலையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதை விரல் நுனியில் அதன் இரத்தத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்துக்கு முன் 7 முறை தெளித்தல். அதன் பிறகு அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டரிக்கப்படும். ஆக எல்லாமே ஒட்டுமொத்தமாக சுட்டரிக்கப்படும். அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. கிடாரி, அதனுடைய தோல், அதனுடைய தசை, அதனுடைய இரத்தம், அதனுடைய சாணி என்பது அது வெளியேற்றுகின்ற எச்சம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எரிக்க வேண்டும். எல்லாமே சந்திப்பு கூடாரத்துக்கு வெளியில், பாளையத்துக்கு வெளியே எரிக்கப்பட வேண்டும். அப்போது குரு கேதுரு கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவார். ஆக இது ஒரு முக்கியமான நிகழ்வு 6ஆம் வசனத்தில். இப்போ 5ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் எரிக்கணும் அப்படிங்கிறார். வழக்கமாக இரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, பீடத்துக்கு அருகில் தான் மற்ற எல்லா பலிகள், நீங்கள் எந்த பலிகளை எடுத்தாலுமே இரத்தம் ஒன்று பீடத்தின் மீது தெளிக்கப்படும். மீதமுள்ள இரத்தம் எல்லாமே பீடத்துக்கு அருகில் இருக்கிற தரையில் முழுவதுமாக ஊற்ற வேண்டும். அந்த இரத்தத்தை எரிக்கவே கூடாது. தெளித்துவிட்டு, பீடத்தை தூய்மைப்படுத்த இரத்தத்தை தெளித்துவிட்டு, அதன் பிறகு கீழே முழுமையான இரத்தத்தை இங்கே என்ன பண்ணணும், பீடத்தை கீழே இருக்கிற தரையில் ஊற்ற வேண்டும். அதான் வழக்கமான நிகழ்வு. ஆனால் இங்கே என்ன செய்யப்படுகிறது, எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக எரிக்கப்படுகிறது. அத்தோடு சேர்த்து கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் இவற்றையும் கிடாரியுடன் எரிக்கப்பட வேண்டும். அதாவது லேவியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 பார்த்தீங்கன்னா, தொழுநோயாளியை வந்து சுத்தப்படுத்துவதற்கு, அவருடைய நோயை குணப்படுத்துவதற்கு இந்த நிகழ்வு நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எரிக்க மாட்டாங்க, மாறாக ஒரு குருவி கொண்டு வருவார்கள். குருவியினுடைய இரத்தத்தை அதை வெட்டி வந்து அந்த இரத்தத்தை வந்து ஊற்றிலேருந்து தண்ணீரை எடுத்து அதில் அந்த இரத்தத்தை ஊற்றி, இரத்தத்தோட என்னென்ன சேர்த்துக்கொள்வார்கள் என்றால், நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய கேதுரு மரக்கட்டை, கருஞ்சிவப்பு நூல், ஈசோப்பு இந்த 3ஐயும் அதில் போடுவாங்க. அதாவது எதை சுட்டி காட்டுது, கேதுரு மரக்கட்டை என்பது ரொம்ப அரிதான ஒரு மரக்கட்டை, விலை உயர்ந்தது. அதனுடைய உயரமே ஏறக்குறைய 130 அடி உயரம். 130 அடி உயரம்னா ஏறக்குறைய 40 மீட்டர் உயரம். அகலமே ஏறக்குறைய நம்முடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா அவனுடைய அகலம் வந்து 8 அடி. 8 அடினா நம்முடைய கையை இணைச்சாவே நமக்கு மொத்தமாக ஒரு 4 அடி வரும். இப்போ 2 பேர் சேர்த்து அணைச்சா தான் ஒரு மரத்தையே பிடிக்க முடியும். அந்த அளவு பருமன் என்று சொல்லுறோம்னா, அல்ல கணம், சுற்றுவட்டம். அந்த சுற்றுவட்டம் வந்து அந்த அளவுக்கு பெரியது. சாதாரண மரத்தை சொல்லுகிறேன். 140 அடி அல்ல 130 அடி உயரமான மரம். லெபனான் காடுகளில் தான் கேதுரு மரங்கள் அதிகமாக இருக்கிறது. நானே பார்த்திருக்கிறேன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து கட்டிப்பிடித்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது லெபனான் காடுகளில். அதுவும் குறிப்பாக ஒரேண்டஸ் என்கிற நதி அந்த காடுகளில் இருந்து ஓடும். அந்த ஒரேண்டஸ் நதி கரைகளில் பார்த்தோம்னா பெரிய பெரிய கேதுரு மரங்களை நாம் பார்க்கலாம். அந்த காலத்திலே கேதுரு மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு எருசலேம் கோவில் கட்டுவதற்கு ஹிராம் என்கிற மன்னன், சீதோன் நாட்டு மன்னன், அந்த மன்னன் உதவினான் என்று நாம் முதல் அரசர்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மன்னன் வந்து
நிறைய கேதுரு மரங்களை கொண்டு வந்தான். எல்லாமே எருசலேம் ஆலயத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் கேதுரு மரங்கள், கேதுரு மரங்கள், வலிமை மிக்க மரங்கள். அப்படின்னா இது வலிமையை சுட்டி காட்டுகிறது. எதுக்காக அந்த கேதுரு மர கட்டையை இங்கே இந்த தண்ணீரில் ஊற்றுகிறார்கள் என்றால் அது வலிமையை குறிக்கிறது. ஈசோப்பும் குணப்படுத்துதல், குணப்படுத்தும் தன்மை கொண்டது. ஈசோப்பு வந்து திருப்பாடல் 50 7ஆம் வசனத்தில் ஈசோப்பினால் என்னை கழுவியலும் அப்படிங்கிறோம். ஈசோப்பு வந்து ஒரு மனிதனுடைய நோயை தூய்மைப்படுத்துகிற தன்மை கொண்டது. புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுக்கு தாகம் என்று சொன்னபோது ஈசோப்பில் தோய்த்து யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாங்க, காளான ஈசோப்பு கம்பிலை பொருத்தி தண்டிலே பொருத்தி அதை இயேசுவின் வாயில் வைத்தார்கள் என்று யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 29 சுட்டி காட்டுகிறது. அதாவது அது தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல, அவருடைய வலியையும் அவருடைய உலர் வேதனையும் அது குறைக்க பயன்படுத்தலாம் என்கிற சிந்தனையை நாம் சொல்லலாம். அதே மாதிரி விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 22 ஆட்டு இரத்தத்தை ஈசோப்பில் தோய்த்து தான் அவர்கள் நிலை சட்டங்களில் வைத்தார்கள். இப்போ ஈசோப்பு என்பது ஒரு குணப்படுத்தலுக்கான ஒரு முக்கியமான பொருள். இப்போ குருவியினுடைய இரத்தத்தோடு ஈசோப்பின் புல், அதே மாதிரி கேதுரு மரம், அத்தோடு செந்நிற நூல் ஸ்கார்லெட் என்று சொல்லுவார். செந்நிறம் என்றால் ஸ்கார்லெட். அந்த செந்நிற நூலையும் அதில் இணைத்து எரிப்பார்கள். அதில் வந்து குருவி ரத்தத்தையும் ஊற்று தண்ணீரில் கலந்து அதை நோயிற்றவர்களுக்கு தெளிப்பார்கள். ஆனால் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எரிக்கிறார்கள். அப்படின்னா இதெல்லாம் குணப்படுத்தல் அல்லது அந்த தண்ணீருக்கு வந்து உயிர் ஊட்டம் கொடுப்பது, சுத்தப்படுத்துகின்ற தன்மையை கொடுப்பது, அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. ஆக 6ஆம் வசனம் வரை என்ன நடக்கிறது என்றால் செங்கிடாரி எரிக்கிறது. அதோடு சேர்ந்து இன்னும் அதிகமான பொருட்களை இணைத்து, குறிப்பாக ஈசோப்பு, கேதுரு மரக்கட்டை, செந்நிற நூல் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எரிக்கப்படுகிறது. 7ஆம் வசனத்துல பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பார் என்ற எலெயாசார் தான் இந்த சடங்குல கலந்து கொள்கிறார். அப்ப குரு எலெயாசார் அவர் என்ன முதல்ல செய்யணும், இதெல்லாம் நிகழ்த்தி விட்டு அவர் என்ன செய்வாரு, தன் உடைகளை துவைப்பார், சுத்தப்படுத்துவார், தன்னையும் சுத்தப்படுத்துவார், குளித்தல். அதன் பிறகு மாலை வரை அவர் வந்து யாரோடும் தொடர்பில் இருக்கக்கூடாது. என்றால் அவர் அப்படி என்றால் தீட்டுப்பட்டவராக மாறுகிறார். அதாவது இந்த செங்கிடாரியை எரிப்பதின் வழியாகவே இவர் தீட்டுப்பட்டவராக மாறுகிறார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. செங்கிடாரியை எரிப்பதன் வழியாக பாளையத்துக்கு வெளியில் எரிப்பது எல்லாமே என்ன, தீட்டுப்பட்டது வழக்கமாக. அந்த நிலையில் தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் என்ன சிறப்புத்தன்மை என்னவென்றால், இந்த சாம்பல் தான் தீட்டுப்பட்டவர்களை குணப்படுத்துகிற தண்ணீரில் சேர்க்கப்பட இருக்கிறது. அப்படி என்றால் ஒருவர் தன்னை தீட்டுப்படுத்தி ஒரு தீட்டு நீக்குகின்ற ஒரு பொருளை உருவாக்குகிறார். இவர் மட்டுமல்ல, எலெயாசார் என்கிற குரு மட்டும் அன்றைக்கு முழுவதும் தீட்டுப்பட்டவராக இருக்க போவதில்லை. சேர்ந்து இன்னும் பல பேர் வருவார்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான், அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவராக இருப்பான். ஒன்று குரு எலெயாசார், இரண்டாவது அந்த கிடாரியை கொண்டு அந்த இது உதவி செய்கிறவர், ஆமா, சுட்டரிக்கிறவர். மூன்றாவது சாம்பலை சேர்க்கிறவர். அப்ப சுட்டரிக்க வேண்டும், சாம்பலை குருதான் அதை கொல்றவர், சுட்டரிக்கிறவர், சாம்பலை. 3 பேருமே குளிக்க வேண்டும், ஆடைகளை சுத்தப்படுத்த வேண்டும், மாலை வரை தங்களை தீட்டுப்பட்டவர்களாக கருத வேண்டும். அதாவது யாரோடும் தொடர்பில் இருக்கக்கூடாது. அதன் பிறகுதான் இவர்கள் பாளையத்துக்குள்ளே நுழைய முடியும். அந்த அளவுக்கு அது முக்கியமானது. எல்லாம் சேகரிக்கப்பட வேண்டும். அப்படி சேகரிக்கப்பட 19:9 வாசியுங்கள். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான்.
அது இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். இதைத்தான் சொன்னேன். தீட்டகற்றும் தண்ணீருக்காக அது பாதுகாக்கப்படும். அந்த தீட்டகற்ற தண்ணீரில் இந்த சாம்பலை இணைத்த பிறகு அது பாவத்தை போக்கும். பாவத்தை போக்கும். இப்போ செங்கிடாரி சாம்பல் என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? தீட்டகற்றி பாவத்தை போக்குவதற்கு. பாவத்தை போக்குவதற்குரிய தண்ணீர், தண்ணீர் தண்ணீரில் கலப்பதற்காக. ஆக செங்கிடாரியினுடைய பலி என்பது ஒரு முக்கியமான பலி. அது மனிதனுடைய தீட்டுகளை, அவனுடைய குறைகளை, அவனுடைய பாவங்களை போக்குகிறது. அவன் தன்னுடைய தொடர்புகளின் வழியாக அல்லது தன்னுடைய நோய்களின் வழியாக தன்னை தீட்டுப்பட்டவனாக மாற்றிக்கொள்கிறான். அப்படி அவன் தன்னை தூய்மையற்றவனாக மாற்றுகிற நிலையில் அவனுக்கு இருக்கிற வழிகள், அதிலிருந்து தீர்ப்பதற்கான வழிகள் குறைவு. குறிப்பாக பழைய ஏற்பாடு ஒரு சில வழிமுறைகளை சொல்லுகிறது. 2 வகையான வழிமுறைகளை சொல்லுகிறது. உதாரணமாக, இறந்தவரை தொட்டு தூய்மையற்ற நிலையை அடைந்தவர்களுக்கு 2 வகையான தீர்வுகள் இருக்கிறது. ஒன்று, குளித்துவிட்டு மாலை வரை காத்திருக்க வேண்டும். லேவியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதை மட்டும் வாசியுங்கள். லேவியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர். அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுடையவர். ஆக மாலை வரை ஒருவன் தீட்டுடையவனாக இருக்கிறான். எந்த சடலத்தை தொட்டாலும் அவன் மாலை வரை தீட்டுடையவனாக இருக்கிறான். குளித்தாலும் அவன் குளிக்கணும், குளித்தாலும் அவன் தீட்டுடையவனாக இருக்கிறான். 2வது முறை 7 நாள் காத்திருந்து பலிவொப்பு கொடுத்து தூய்மைப்படுத்தி கொண்டுதான் அவன் பாளையத்துக்குள்ள வரான். இது 2வது முறை. உதாரணமாக லேவியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசியுங்கள். லேவியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15. அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் திரும்ப பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அத்தோடு முடிவதில்லை. அதற்கு அடிப்படை என்னவென்றால் அவன் அதற்கு பிறகு பலி ஒப்பு கொடுத்தா உள்ள வரணும். வேற வழியே இல்லை அவனுக்கு. பலி ஒப்பு கொடுத்தல் என்றால் இவனுக்கு பெரிய சுமை. காளை மாடோ ஆடு மாடுகளோ தேடுவது என்றால் ஒரு சாதாரண எளியவன் எப்படி தேட முடியாது. அதனாலதான் எளியவருக்கு என்று ஒரு காணிக்கையை வைத்தார்கள், 2 மாடப்புறா குஞ்சுகள். ஆனால் இந்த பலிகள் எல்லாம் மாடப்புறா குஞ்சுகளை பயன்படுத்த முடியாது தீட்டகற்றுவதற்கு. இறந்தவனுடைய உடலை தொடுவதனால் ஏற்பட தீட்டகற்றுவதற்கு அவர்கள் குறிப்பிட்ட பலிகளைத்தான் செலுத்த வேண்டும். அந்த பலிகளுக்கு குருவிகள் எல்லாம் பலி கொடுக்க முடியாது. எனவே ஆடு மாடுகளைத்தான் பலி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு சுமை. அதுவும் 7 நாள் 8 நாள் காத்திருக்க வேண்டும். அதுவே ஒரு குடும்பத்தில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஸோ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக 3வது ஒரு வாய்ப்பைத்தான் இந்த தீட்டுகின்ற தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய தீட்டை போக்கலாம். எளிய முறை இது. ஆனால் செங்கிடாரியை கண்டுபிடிப்பது கடினம். செங்கிடாரியை பலி கொடுத்து விட்டு சாம்பலை சேமித்து வைக்க வேண்டும். இப்போ சாம்பலை நீண்ட நாள் சேமித்து வைக்க முடியும். தேவையான பொழுது அந்த சாம்பலில் தண்ணீரை கலந்து தீட்டகற்றக்கூடிய வாய்ப்பு எளிய முறை. அதனால தான் செங்கிடாரி பலி மிக முக்கியமான பலியாக கருதப்பட்டது. என்றால் தன்னுடைய தூய்மையற்ற தன்மையிலிருந்து மிக எளிதாக எந்தவித செலவும் இல்லாமல் அவன் வெளிவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவன் 7 நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாள் முழுவதும் அவன் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது தீட்டு என்று உணர்கிறானோ அப்பொழுது அவன் குருவிடத்திலே போனான் என்றால் குரு செங்கிடாரி சாம்பலை தண்ணீரிலே நனைத்து அவனை தூய்மைப்படுத்துவார். அவனுடைய தீட்டு அகன்று விடும். அவனுடைய தூய்மையற்ற நிலை நீங்கிவிடும். அதைத்தான் இந்த செங்கிடாரி பலி மிக உன்னதமான நிலையிலே பேணப்படுவது மட்டுமல்ல, அது சிறந்த பலியாக கருதப்படுகிறது. இந்த 19ஆம் அதிகாரம் செங்கிடாரிக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் அது எளிய மக்களுடைய தூய்மைக்கான வாய்ப்பாக அமைகிறது. எல்லாருக்கும் மிக எளிதிலே தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது.
நம்ம ஏற்கனவே லேவியர் புத்தகத்தில் உதாரணங்கள் சொன்னது போல் 7 நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்லை, ஒரு நாள் முழுவதும் கூடாரத்துக்கு வெளியிலே அல்லது பாளையத்துக்கு வெளியிலே தங்கியிருக்க வேண்டியதில்லை, யாருடைய முகத்திலும் விழிக்காமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக இந்த செங்கிடாரியினுடைய இரத்தத்தை எந்த மனிதன், அந்த செங்கிடாரியினுடைய பலியின் வழியாக வருகின்ற சாம்பலை எந்த மனிதன் பயன்படுத்துகிறானோ, குருவிடத்தில் அதில் இருக்கிற தீர்த்தத்தின் வழியாக, தண்ணீரின் வழியாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறானோ, அவன் இந்த செங்கிடாரி பலியினால் தூய்மைப்படுகிறான். அதைத்தான் இந்த 10 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றது. 1 to 10 செங்கிடாரியினுடைய சாம்பல் எப்படி தயார்படுத்தப்படுகிறது, அதன் பிறகு இந்த சாம்பலை எப்படி அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அந்த சாம்பல் எங்கே இருக்க வேண்டும் என்றால், தீட்டுப்படாத ஒருவன் காடியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். சாம்பலை எங்கு கொட்ட வேண்டும், எங்கு சேகரிக்க வேண்டும் என்கிற வரைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ எல்லாருமே இந்த செங்கிடாரியோடு தொடர்புடைய எல்லாரும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாலை வரை அவர்கள் தூய்மையற்றவர்களாக தங்களை கருத வேண்டும். அதன் பிறகுதான் இந்த செங்கிடாரி சாம்பல் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, எந்தெந்த தூய்மையற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அது தீர்வாக அமைகிறது என்று 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி 22ஆம் வசனம் வரை சொல்லுகிறது. உதாரணமாக பிணத்தை தொட்டவர், பொதுவான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிணத்தை தொட்டவர் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை எதை பற்றி பேசுகிறது என்றால், தீட்டகற்றும் தண்ணீர் பற்றி பேசுகிறது. தீட்டு என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நாம் அதை தூய்மையற்ற நிலையை மாற்றுகிற தண்ணீர், தூய்மையற்ற நிலையை போக்குகிற தண்ணீர். சில பிணங்களை தொடுவதனால தூய்மையற்ற தன்மைகள் வருகிறது என்று முதலில் சுட்டி காட்டுகிற 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரை எப்படி ஒரு மனிதன் தன்னை தூய்மையற்றவனாக மாற்றுகிறான் என்கிற அந்த சிந்தனையை இந்த 11 to 14 வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. பிணத்தை தொடுகிறவர். அப்புறம் 15ஆம் வசனத்தில் இறுக மூடாமல் திறந்திருக்கும் பாத்திரமும் தீட்டானதாக இருக்கிறது. அதற்கடுத்து 16ஆம் வசனத்தில் வாளால் கொல்லப்பட்டவரையோ தானாக செத்தவரையோ மனித எலும்பையோ கல்லறையோ தொட்டவர்களும் தீட்டானவர்கள், அதாவது தூய்மையற்ற நிலைக்கு மாறுகிறவர்கள். இப்போ இந்த பகுதி முழுவதும் 11 to 22 வரை எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னை தூய்மையற்ற நிலைக்கு கொண்டு போகிறான் என்பதைத்தான் விளக்குகிறது. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வெளி தொடர்புகள் வழியாக, குறிப்பாக பிணங்கள், இதன் வழியாக எந்த அளவுக்கு என்றால், திறந்து வைத்திருக்கிற ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த மூடாமல் திறந்து வைத்திருக்கிற பாத்திரத்தில் இந்த தொட்டவர் தண்ணீர் குடித்தாலோ அல்லது தொட்டால் கூட தீட்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிணத்தினுடைய தொடர்பு எந்த அளவுக்கு சூழலை பாதிக்கிறது, மனித சூழலை பாதிக்கிறது. நம்ம ஏற்கனவே லேவியர் புத்தகத்தை விளக்குகின்ற போது தெளிவாக சொல்லியிருந்தோம். எதற்காக மனித இறந்த உடலை தொட்டவர்கள் தீட்டு என்று பாதுகாப்பு ஒன்று அறிவியல் பூர்வமானது. என்றால் ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால், இறப்பு என்பது அந்த காலத்தில் பெரும்பகுதி நோய்களில் ஏற்படுவது. இயல்பாக இறக்கிறவர்கள் வெகு குறைவு, நோய்க்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் வனாந்தரத்தில், பாலைவனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கிறார்கள். சுகாதார சூழல்கள் வெகு குறைவு. எனவே தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த ஒரு அதை மனதில் வைத்து இவர்கள் சில வரையறைகளை கொண்டு வருகிறார்கள். இப்போ இறந்த உடல்களை தொட்டால் அது மனித நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உடல்களை நீங்கள் தொட்டுவிட்டால், அப்படி தவறு நடந்து விட்டால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் தான் எப்படியெல்லாம் ஒருவன் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளாம் இருந்தது. அதற்கு துணை நிற்பது தான் மிக முக்கியமாக ஏழை எளியவர்களுக்கு இந்த செங்கிடாரி சாம்பல்.
இது ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் செங்குடாரி சாம்பல். அதை தண்ணீரில் ஊற்றி அந்த தண்ணீரை தெளிக்கிற போது, அதாவது நீ பயன்பாட்டுக்கு உனக்கு அது பயன்படுகின்ற போது அது உன்னை தூய்மைப்படுத்துகிறது. அதாவது உன்னுடைய நோயை குணப்படுத்தும் ஒரு கிருமி நாசினி, அவ்வளோதான். ஒரு தீர்த்தம் அல்லது இந்த தண்ணீர் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு கிருமி நாசினி. இந்த காலத்தில் லெவே சாமியார் என்ன பண்ணுவார்னா, தீர்த்தம் கொடுப்பார். அந்த தீர்த்தம் என்பது அவர் ஜெபித்து அல்லது இறைவேண்டல் செய்து கொடுக்கிற தண்ணீர். அதில் அவர் ஆசீரளித்து அந்த தண்ணீரை கொடுப்பார். அந்த தண்ணீரை என்ன செய்ய சொல்லுவார்னா, நீங்கள் வயல்களுக்கு எடுத்து செல்லுங்கள். எந்தெந்த வயல்களிலெல்லாம் பூச்சிகள் விழுந்திருக்கிறதோ, நெற்பயிர்களை இந்த பூச்சிகள் எல்லாம் நாசம் செய்திருக்கிறதோ, அந்த வயல்களிலே நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றுங்கள், தெளியுங்கள். அந்த தண்ணீரை தெளிக்கிற போது அந்த பூச்சிகள் மாறும் என்கிற நம்பிக்கை. அப்போ இந்த தண்ணீர் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு கிருமிநாசி. எப்படி நாம் வயல்களுக்கெல்லாம் பயிர்கள் இருக்கிற போது, பயிர்களில் பூச்சி விழுந்த போது மருந்து அடிக்கிறார்கள். பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைடு என்று அழைக்கிற மருந்துகளை அடிக்கிறார்கள். தண்ணீரை கலந்து மருந்து அடிக்கிறாங்க. அந்த மருந்துகள் பூச்சிகளை கொன்று விடுகிறது. அதுபோல் அதே தண்ணீரில் சாம்பலை கலந்து அப்போ இந்த தண்ணீர் இறைவேண்டல் செய்து கொடுக்கிற தண்ணீரும் ஏறக்குறைய அதே பணியை செய்கிறது. ஆனால் இந்த அவர் கொடுத்த தண்ணீர் எந்த பூச்சிகளை கொண்டது தெரியுமா? பயிர்களுக்கு எதெல்லாம் எதிர்வினைகள் ஆற்றியதோ அந்த பூச்சிகளைத்தான் கொண்டது. ஆனால் நம்ம அடிக்கிறோமே எண்டோசல்ஃபான் அல்லது பாலிடாயில், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற விவசாயத்தில் நாம் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது எதை கொள்ளுகிறது? மண்புழுக்கள். எந்த எதிர்வினையாற்றுகிறது? எதெல்லாம் பயிர்களுக்கு துணை நிற்கிறதோ அவற்றையும் சேர்த்து கொள்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. பூச்சிகள், சில பூச்சிகள் எதிர்வினையாற்றுகிற பூச்சிகள், சில பூச்சிகள் நேர்மறையான நேர்வினையாற்றுகின்ற பூச்சிகள், வளப்படுத்தக்கூடியது, நெற்களை வளப்படுத்தக்கூடிய, நிச்சயமாக நிலத்தை வளப்படுத்தக்கூடியது, உரமாக இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு, உரத்தை தயாரிக்கிற பூச்சிகளே இருக்கிறது. அந்த பூச்சிகளையும் சேர்த்தை கொண்டு விடுகிறது. அதனால தான் இன்றைக்கு ஒரு முறைக்கு மேலே நம்மால் ஒரே பயிரை பயிரிட முடியவில்லை. அந்த நில வளமை குன்றி போகிறது. நிலங்கள் எல்லாம் உவர் நிலங்களாக மாறுகிறது. அதுக்கு அடிப்படை காரணமே நாம் அடிக்கிற அந்த பூச்சி மருந்துகள் தான். நான் பயன்படுத்துகிற உரங்கள், இயற்கை உரங்களுக்கு பதிலாக இப்போ எல்லாருமே நம்ம செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். செயற்கை உரங்களில் அதிகம் இருப்பது எது? எல்லாம் இந்த எதிர்வினையாற்றக்கூடிய உரங்கள் தான் அதிகமாக இருக்குது. ரசாயன பொருட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. வேதியியற் பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த லெவே சாமியார் அந்த தண்ணீரை கொடுக்கிற போது அந்த பூச்சிகள் எல்லாம் மறைந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம், விலகியதை பார்த்துருக்கோம். 3 நாட்களில் நீங்கள் பயிர்களை பார்த்தால் அப்படியே அந்த பயிர்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கு. அந்த அளவுக்கு அது நேர்வினை ஆற்றக்கூடியதாக இருந்தது. அதனால் நிச்சயமாக நமக்கு விவிலியம் சொல்லுகின்ற இந்த சிந்தனை ஒரு இயல்பிலே இயற்கையான ஒரு சூழலை தருவது, மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது, மனிதனுக்கு வழமையை கொடுக்கக்கூடியது, மனிதனுக்கு இருக்கிற அந்த நோய் கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடியது. பொருட்களெல்லாம் அப்படிப்பட்டதான். அது கேதுரு மர கட்டைகளாக இருக்கலாம், அல்லது ஈசோப்பாக இருக்கலாம், அல்லது செந்நிற நூலாக இருக்கலாம். எல்லாமே இந்த செங்கிடாரி என்பதே ஒரு அற்புதமான அரிதான. அப்போ அந்த செங்கிடாரி சாம்பலோடு இதை கலக்கிற போது நிச்சயமாக அது நல்வினையாற்றக்கூடியது. மனிதனுடைய எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் நீக்கக்கூடியது. எதெல்லாம் நோய்களுக்கு காரணிகளாக இருக்கிறதோ அந்த காரணிகளை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அந்த ஒரு விதத்தில் தான் இந்த செங்கிடாரி சாம்பலை நாம் பார்க்க வேண்டும். அந்த சாம்பலை யாருக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும்?
ஒரு சில பேர் சொல்றாங்க வந்து இது நீங்க இந்த விளக்கத்தோட கொடுத்தனால சரியான விளக்கமா அப்படின்னு தெரியல தான். அதாவது பிணம் வந்து பாவத்தோடு அதாவது பாவம் செய்கிறவங்க தான் இறக்குறாங்க, இறப்பு வந்து பாவத்தோடு தொடர்புடையது, அதனால வந்து அவர்களை தொட்டா அந்த பாவம் வந்து உங்களுக்கு தொடுது, அதை கழுவுறதுக்காக அதனால சொல்றாங்க அப்படின்னு இறப்பு என்பது பாவம் கிடையாது. இறப்பு என்பது இயல்பு. இயல்பு. ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். அதை எப்படி நீங்க பாவம் சொல்லுவீங்க அப்படின்னு ரீடிங் இருந்துச்சு. பிறந்த மனிதன் இறந்துதான் ஆக வேண்டும். எப்ப இறக்கிறான் என்பது நிலைகள் வேறுபடும். இறப்பு என்பது ஒரு பாவத்தினால் நிகழ்வது அல்ல, அல்லது பாவம் செய்வதனால தான் ஒரு மனிதன் இறக்கிறான் என்பதா. பாவம் செய்கிற மனிதர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள், பாவம் செய்யாத மனிதர்கள் விரைவிலே இறந்து போகிறார்கள். பாவம் செய்த பச்சிளம் குழந்தை திடீரென்று இறந்து போகிறது. அது என்ன பாவம் செய்தது? அது என்ன பாவம் செய்தது? எனவே பாவம் என்பது காரணம் அல்ல. பாவத்தினுடைய அதாவது ஒரு மனிதன் தவறான செயல்களை செய்கின்ற போது அதனுடைய விளைவுகள் இருக்கிறது, அதனுடைய நோய்கள் இருக்கிறது. நோயினால் ஒரு மனிதன் இறக்கிறான். அதனால் அந்த பாவம் என்கிற தவறான செயல்களை வந்து நம்ம ஒரு குறுகிய பார்வையில் பார்ப்பது தவறு. அதனால் நோய் என்பது ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் மட்டும்தான் வருவதில்லை, ஒரு தவறான செயல்களை செய்வதனால் மட்டும்தான் வருவதில்லை. இயல்பிலே உள்ள நோய்கள் இல்லையா? பிறக்கிற போதே குழந்தை வந்து இதயத்தில் குறைவான இதயத்தில் ஓட்டையோடு பிறப்பது இல்லையா? அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அது வந்து தாய் தந்தை செய்த பாவத்தினாலே. அவங்க என்ன பாவம் செய்தார்கள்? இயல்பாக எல்லாரும் பெற்றெடுப்பது போல குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கிறது, முழுவதும் உருவம் உள்ள குழந்தையாக பிறக்கிறது. இன்னொரு குழந்தை குறைகளோடு பிறக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளையும் மனிதன் எப்படி பார்க்கிறான் என்பதுதான் முக்கியம். மனிதன் வந்து தன்னுடைய பொறுப்பை ஒரு பெற்றோர் மட்டுமல்ல, சமுதாயமே இந்த குழந்தைகளை பாதுகாப்பில் பொறுப்பேற்க வேண்டும். பார்வையில் பாவம் இல்லாமல் நம்ம பார்வையில் தான், நம்முடைய பார்வையில் வந்து அதை வந்து பாவத்தோடு பார்க்கக்கூடாது. அந்த குழந்தையும் வாழ வேண்டிய குழந்தை என்கிற ஒரு பரந்த எண்ணத்தோடு அந்த குழந்தை எந்த விதத்தெல்லாம் எளிமையாக வாழ முடியும் என்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்பத்தான் நம்ம பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம். அந்த குழந்தை வந்து எனக்கு தேவையில்லாத குழந்தை, அந்த குழந்தை வந்து தவறான குழந்தை என்று நான் தீர்ப்பிடுகிற போது தான், ஒரு பெற்றோர் தீர்ப்பிடுவதற்கு முன்னால் இன்னொருவன் தீர்ப்பிடுவான். அது மிக மோசமானது, அது நல்ல பார்வை அல்ல. அதனால் இறப்போடு நாம் பாவத்தை தொடர்புடுத்து சரியான பார்வை அல்ல. ஒரு இறப்பே பாவங்கள் போக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஒரு சில பிரசங்கத்தில் அப்படி சொன்னதை வச்சு இறப்பே, ஒரு மனிதனுடைய இறப்பு தான் எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்கும் தீர்வாக அமைகிறது. ஒரு மனிதனுடைய இறப்பு. அதனால இறப்பு என்பது பாவம் அல்ல, இறப்பு என்பது இயல்பு. என்னை பொறுத்தமட்டில் நான் வழக்கமாக சொல்லுவது, இறப்பு என்பது இன்னொரு வாழ்வுக்கான நுழைவு வாயில். It's a gate for another life. நீங்க வாசலுக்குள்ள நுழையாம எப்படி இன்னொரு வாழ்வுக்கு நுழைவீங்க? அப்படிங்கும்போது இறப்பு என்பது என்னை பொறுத்த மட்டில் புனிதமானது. அது ஒரு வாயில். அந்த வாயிலுக்குள்ள நுழைஞ்சாதான் நாம் இன்னொரு வாழ்வை கண்டடைய முடியும். இப்போ வாயில் பாவமானதா? இல்லை. வாயில் தேவையற்றதா? நீங்கள் இறப்பை நிறுத்தவே முடியாது. நானும் சில திருப்பலிகளை கேட்டுக்கிறேன். அதாவது நோய் வந்து பாவங்கள், தீமைகள், இறப்புகள் இவர்களெல்லாம் எங்களை பாதுகாத்தலும் என்றெல்லாம் பல நேரங்களில் நாம் ஜெயிப்பதுண்டு. இறப்பை ஒரு தீமையாக கூட நாம் கருதுவதுண்டு. தீமையோடு இறப்பையும் இணைத்து சொல்வது. திருப்பலியில் இறுதி ஜெபம், அதாவது நற்கருணைக்கு முந்தைய ஜெபத்தில் வழக்கமாக தீமையிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்தலும் என்று ஜெயிப்பதுண்டு. அதாவது தீமையும் இறப்பையும் இணையாக பேசுவது. இறப்பு என்பது தீமை அல்ல, இயல்பு. அது ஒரு இயல்பு. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். நம்ம எதுக்கு ஜெபிக்கலாம் வேண்டலாம் என்றால், இறைவேண்டல் செய்யலாம் என்றால், என்னுடைய இறப்பு நல்ல இறப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் வேண்டலாம். அதான் நல்மரண ஜெபம் என்று நம்ம சொல்லுகிறோம். நல்ல மரணத்துக்கு நாம் வேண்டலாம்.
என்னுடைய இறப்பு அவல மரணமாக, யாருடைய துணையும் இல்லாத மரணம், அதான் அவல மரணம் என்பது. யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக எல்லாரும் சேர்ந்து என்னை வழி அனுப்புகின்ற அந்த நிலையில், எப்படி ஒரு குழந்தையை பிறக்கிற போது எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க, அதே மாதிரி இறப்பு நேரத்திலும் எல்லாரும் இருந்து எல்லாரும் வழி அனுப்பணும். அதைத்தான் நம்ம நல்ல மரணம் அப்படின்னு சொல்கிறோம். எனவே அந்த ஒரு நிலையைத்தான் இறப்போடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்கணும் ஒழிய, நம்ம இறப்பு என்பது ஒரு தீமை, இறப்பு என்பது ஒரு தேவையில்லாது, இறப்பு பாவம் நிறைந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை தவறான பார்வை. அது கிறிஸ்தவ பார்வையே கிடையாது. கிறிஸ்துவின் பார்வையும் இல்லை அது. அவர் தான் இறப்பை விரும்பி போனார, இந்த இறப்பின் வழியாகத்தான் வாழ்வு உண்டு என்று சொன்னார. அதானே என்ன நம்புகிறோம், அதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய ஜப வேண்டுதலில் கூட அதைத்தான் நாம் இணைத்து பேசுகிறோம். வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வு நிறைந்ததும் என்று சொல்லுகிறோம், விண்ணக வாழ்வு காத்திருக்கிறது. எனவே மன்னக வாழ்வினுடைய நிறைவுதான் இறப்பு. இதை நம்ம நேர்மறையோடு பார்க்க வேண்டும். சரி, இறப்பை நேர்மறையோடு பார்க்க வேண்டும். அதனால் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய சூழல் அப்படி. இறப்பை அவங்க ஒரு மக்களுக்கு நோய்களை வருவிக்கின்ற ஒரு சூழலாக பார்த்தார்கள். அதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தற்காப்புகள் கொடுக்கப்படுது. ஆனால் இறப்பை வேண்டாம் என்பதற்காக அல்ல. இந்த இறப்பினாலே சில விளைவுகள் ஏற்படுகிறது. மனிதன் இறக்கிற போது, நோயிற்று இருக்கிற போது, அந்த நோய் கிருமிகள் எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு ஊறு விளைவிக்கின்ற நோய் கிருமிகளாக இருக்கிறது. அப்போ சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் அப்போ என்னென்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதற்குரிய நிலையைத்தான் நாம அதை தீட்டு என்று சொல்லுகிறார். அதைத்தான் தீட்டு என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய பார்வையிலே தெளிவு வேண்டும். ஏன் இவன் தீட்டு என்று சொல்லுகிறான் என்றால், இந்த இறப்பு அதனுடைய கிருமிகள் வழியாக இன்னொரு மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவனுடைய வாழ்வுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தும். அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும். அதற்கு இந்த தீட்டகற்றும் தண்ணீருக்கு சாம்பல் பயன்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் 11ஆம் வசனத்திலிருந்து 22 வரை பிணத்தை தொட்டவர், அதே மாதிரி மூடி இல்லாமல் திறந்து இருக்கும் பாத்திரம், வாளால் கொல்லப்பட்டவரையோ தானாக இறந்தவரையோ மனித எலும்பையோ கல்லறையோ தொட்டவர், இவர்களையெல்லாம் எப்படி தூய்மையாக்குவது? இவர்களெல்லாம் நோய்க்கிருமிகளை தாங்குகிறவர்கள், நோய்க்கிருமிகளை தங்களோடு தொடர்புபடுத்தி கொண்டவர்கள். அப்ப இவர்களை காக்க வேண்டும். அப்ப இவர்களை காக்கணும்னா அதற்கு எளிய முறை என்ன? செங்கிடாரி சாம்பல். அது எப்படியெல்லாம் இவர்களுக்கு இந்த செங்கிடாரி சாம்பலை தண்ணீரில் கலந்து எப்படியெல்லாம் அவர்களை குணப்படுத்த முடியும், அவர்களை இந்த நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதைத்தான் 11லிருந்து 22 வசனங்கள் சுட்டிக்காட்டு. உதாரணமாக 11லிருந்து 14 வரை வாசிப்போம். மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளில் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரினால் தூய்மையாக்கிக் கொள்வான். இங்ஙனம் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மையடையான். பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்டபின் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். யார் யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவர்களோ அவன் ஆண்டவரின், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கலவா, 7ஆம் நாள் 3ஆம் நாள் தண்ணீரினால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3ஆம் நாள் 7ஆம் நாள் அப்படி செய்யாதவன் ஆண்டவருடைய திருவுறைவிடத்தில் நுழைவதற்கு அருகதையற்றவன், யாரையும் தொடுவதற்கு அருகதையற்றவன். அவன் பாளையத்துக்கு வெளியில தான் தங்கணும், யாருடைய கண்ணிலும் படக்கூடாது. அப்படி செய்தால் அவன் திருவுறைவிடத்தையும் தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ராயலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை, அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். தீட்டுப்பட்ட தண்ணீர், தீட்டு நீக்கும் தண்ணீர் அவன் மீது ஊற்றப்பட வேண்டும். தீட்டு நீக்கும் தண்ணீர் என்றால் என்ன பொருள்? தீட்டு நீக்கும் தண்ணீர் என்றால் செங்கிடாரியுடைய சாம்பல் கலந்த தண்ணீர். அந்த தண்ணீரை அவன் ஊற்றினால்தான், அவன் மேல் தெளித்தால்தான் அவன் தீட்டு அகற்றப்படுவான்.
நோய் கிருமிகளிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்றால் இந்த தண்ணீருக்கு அதுக்குரிய ஆற்றல் இருக்கிறது. இது கிருமிநாசினி, நோய் கிருமிகளை எல்லாம் கொள்ளுகின்ற ஒரு கிருமிநாசினி. எப்படி டெட்டால், ஃபெனா எல்லாம் கிருமிநாசினி என்று சொல்கிறோமோ, அதே போல இந்த தண்ணீர் மனிதனுடைய நோய் கிருமிகளை கொள்ளுகின்ற தண்ணீர். அத்துடன் வாசியுங்கள். இறுக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையோ தொட்டால் அவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். பாருங்க இந்த என்னென்ன நிலைகள், வரையறைகள். அதாவது ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையில் தொட்டால் 7 நாள் தீட்டுப்பட்டவனா இருப்பான். பாருங்க இந்த எலும்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமானதாக கருதினார்கள் என்றால், வரலாற்று பின்புலம் கொண்டு பார்த்தோம் என்றால், வரலாற்றில் ஜான் கிர்க்னஸ் என்கிற அரசன் இருந்தான். அவன் வந்து 135 106 வரை கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 135 106 வரை மக்கபேயருடைய ஆட்சி காலம். அது வந்து பின்னால் இவனுடைய காலத்திலிருந்து தான் அது மக்கபேயருடைய ஆட்சி காலம் என்பதற்கு பதிலாக ஹஸ்மோனியர்கள் ஆட்சி காலம் என்று மாறியது. ஏன்னால் மக்கபேயர்கள் என்பது 3 பேருக்கு மட்டும்தான் பெயர் இருந்தது. மத்தத்தியாசுடைய பிள்ளைகள் 3 பேர், யோவான், அதே மாதிரி சைமன், அதே மாதிரி 3வது வந்து யூதா மக்கபே, சீமோன் மக்கபே, யோவான் மக்கபே. இந்த 3 பேர், இவர்கள் 3 பேர் தான் மக்கபேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மக்கபேயர்கள் என்றாலே சுத்தியல் தலையன் என்று பொருள். சுத்தியல் தலை என்றால் இந்த மத்தத்தியாஸ் அவருடைய தலை வந்து சுத்தியல் மாதிரி இருக்கும். வழக்கமாக நம்முடைய தலைகள் நேராக தான் இருக்குது, ஆனால் இவருடைய தலை வந்து இப்படி இருக்கும், சுத்தியல் மாதிரி சுத்தியல் தலை மாதிரி இருக்கும். அதனால தான் அவருக்கு சுத்தியல் தலையன் என்று அவருடைய குடும்பத்திற்கே பட்ட பெயர். அந்த பட்ட பெயர் தான் கடைசியில் அவங்களுக்கு 3 பேருக்கும் பெயராய் விளங்கியது. யோவான் மக்கபே, அதே மாதிரி சீமோன் மக்கபே, யூதா மக்கபே, இந்த 3 பெயர்கள் வந்தது. அதற்கு பிறகு ஜான் ஹிர்க்னஸ் ஆட்சி பொறுப்பேற்றான். அவன் வந்து மக்கபே என்பதற்கு பதிலாக அஸ்மோனியன் என்பது இவனுடைய தாத்தா பெயர், மத்தத்தியாசினுடைய தந்தை பெயர் அஸ்மோனியன். அதனால் அந்த பெயரையே தனக்கு குடும்ப பெயராக மாற்றிக்கொண்டான், ஆட்சி பெயராக மாற்றிக்கொண்டான். அவன் ஆட்சி செய்த காலத்தில் கடைசியில் இவன் யூதன். அப்போ மக்கபேயருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது, அஸ்மோனியருடைய ஆட்சி. அப்போ சமாரியர்களை இவர்களுக்கு அறவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணால், சமாரியர்களுக்கு என்று ஒரு கோவில் இருந்தது. எங்கே கோவில் இருந்தது என்றால், நம்ம யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சீக்கார் என்று வாசிக்க கேட்கிறோம். அந்த சீக்கார் என்கிற ஊர் வந்து ஷெக்கேம் என்கிற அந்த பகுதிக்கு அருகில் இருக்கிறது. ஷெக்கேம் என்பது யாக்கோப்போடு தொடர்புடைய பகுதி, யோசேப்பு யாக்கோப்போடு தொடர்புடைய பகுதி. அந்த பகுதியில் வந்து சமாரியர்கள் குடியிருந்தார்கள். சமாரியாவுக்கு மிக அருகிலே இருந்த பகுதி. அந்த பகுதியில் அலெக்சாந்தர் காலத்தில், பெரிய அலெக்சாந்தர் அழைக்கப்படுகிற பேரரசன் அலெக்சாந்தர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய கோவிலை இந்த சமாரியர்களுக்கு கட்டி கொடுத்தான். என்றால் யூதர்களுக்கு ஏற்கனவே எருசலேம் கோவில் இருந்தது. சமாரியர்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் கிரேக்க ஆட்சியில் தான் அவர்களுக்கு அது விடிந்தது. அந்த கோவில் வந்து 330களிலே கட்டப்பட்டது அலெக்சாந்தருடைய உதவியினால். அப்போ இந்த கோவில் 330களில் கட்டப்பட்ட அந்த கோவில் 106 ஜான் ஹிர்க்னஸ் என்பவரால் தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவன் ஒரு கொடுமையாக சமாரிய இடத்தில் நடந்து கொண்டான். இந்த பழி அவர்கள் மறக்கவே இல்லை சமாரியர்கள். 106 நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் அரசல் புரசலாக சண்டைகளும் சச்சரவுகளும் போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்ப்புகளும் மலிந்து கொண்டே இருந்தது. கிபி 6ஆம் ஆண்டில் சமாரியர்கள் என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் யூதேயா பகுதியை ஆட்சி செய்தவன் வந்து யூதேயா, சமாரியா,
இதுமேயா, இந்த 3 பகுதிகளையும் வரிசையாக இருக்கும். சமாரியா, யூதேயா, இதுமேயா, அந்த 3 பகுதிகளையும் ஆட்சி செய்தவன் பெரிய ஏரோதனுடைய மகன் ஏரோது அர்க்கெலாவு. நீங்கள் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 21 முதல் 23 வசனங்களில் அர்க்கெலாவை பற்றி குறிப்பு வரும். அவன் யூதேயா, சமாரியா, கலிலேயா, இதுமேயா பகுதியில் ஆட்சி செய்தான். 10 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். கிமு 4 கிபி 6 வரை, தன்னுடைய தந்தை பெரிய ஏரோதனுடைய இறப்புக்கு பிறகு 6ஆம் ஆண்டு வரை, கிபி 6ஆம் ஆண்டு வரை அவனுடைய ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் மத்தேயு நற்செய்தி அதை வாஸ்தாவே தெரியும். திருக்குடும்பம் எகிப்திலிருந்து திரும்புகிறது. அப்போ திரும்புகிற போது அவர்கள் எங்கு தங்க வேண்டும் என்றால் பெத்லேஹேமில் தங்க வேண்டும். பெத்லேஹேம் என்பது யூதேயா நாட்டில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பெத்லேஹேமுக்கு செல்ல விரும்பவில்லை, சொந்த ஊருக்கு போக விரும்பலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சொந்த ஊருக்கு வாழ்வதற்கு பயந்து நாசரேத்துக்கு. காரணம் என்னவென்றால் ஏரோது அர்க்கெலாவு தன்னுடைய தந்தை ஏரோது, பெரிய ஏரோதை விட கொடியவன், கொடுங்கோலன், அவனுக்கு பயந்து கொண்டு தான் அவர்கள் நாசரேத்துக்கு போகிறார்கள். அந்த அளவுக்கு கொடுங்கோலன் அர்க்கெலாவு, ஏரோது அர்க்கெலாவு. அவன் 6ஆம் ஆண்டிலே ஆட்சி செய்தபோது இந்த சமாரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எலும்பை சாம்பலாக்கி, மனித எலும்பை சாம்பலாக்கி எருசலேம் ஆலயத்தில் அப்படியே ஆலயம் முழுவதும் கொண்டாந்து தூவிட்டு போயிட்டாங்க. இது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, எந்த அளவுக்கு என்றால் ஏரோது அர்க்கெலாவையே நாடு கடத்தி, எகிப்துக்கு நாடு கடத்தி அவனுடைய ஆட்சியை பறித்து, அந்த கிபி 6ஆம் ஆண்டிலிருந்து ரோமை பேரரசன் அகஸ்து சீசர் என்ன பண்ணுறான், ஏரோதுடைய குடும்பத்திடமிருந்து இந்த ஆட்சி பொறுப்பை பறித்துவிட்டு அதற்கு பதிலாக கவர்னர்களை, ஆளுநர்களை நியமிக்கிறார். நம்ம கிபி 6ஆம் ஆண்டிலிருந்து சமாரியா, யூதேயா, இதுமேயா இந்த 3 பகுதிகளுக்கும் ஆளுநர் ஆட்சி. கலிலேயாவுக்கும் பெரையாவுக்கும் ஏரோது அந்திப்பாசு ஆட்சி. இதுமேயா, இத்தூரியா, திரக்கோனித்திசு இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஏரோது பிலிப்பு ஆட்சி செய்கிறான். இந்த சமாரியா, இதுமேயா, யூதேயா இந்த 3 பகுதிகள் மட்டும்தான் யாருடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது? ஆளுநருடைய ஆட்சியில் இருக்கிறது. அந்த ஆட்சி தொடர்ந்து தான் இயேசு காலத்தில் பிலாத்து ஆளுநராக இருக்கிறான். அதனால் இந்த நிகழ்வு எலும்பு சாம்பல் என்பது இந்த அளவுக்கு தீட்டு என்பது ஒரு அடையாளம், நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. 6ஆம் ஆண்டில், கிபி 6ஆம் ஆண்டில் எருசலேம் ஆலயத்தில் கொட்டப்பட்ட அந்த சாம்பல் ஒரு யூதர்களுக்கும் ஒரு அரசனுடைய ஆட்சியை மாற்றியது. அந்த ஏரோதனுடைய சாம்ராஜ்யமே அதோட பெரிய பெரிய ஏறுவதற்கு பிறகு அர்க்கெலாவுடைய ஆட்சி காலம். ஆனால் இதெல்லாம் அவர்கள் தீட்டு என்று நினைத்ததுக்கு காரணம் இதெல்லாம் நிச்சயமாக கிருமிகளை, அதாவது நோய் கிருமிகளுக்கான காரணிகள் என்று அவர்கள் பார்த்தாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நோய் கிருமிகள் காரணமாக இருந்தது. இதெல்லாமே வாளால் வெட்டப்பட்டவரோ அல்லது தானாக இறந்தவரோ, மனித எலும்புகளோ அல்லது கல்லறைகளோ என்பது பிணங்கள் இருப்பது, பிணங்கள் என்பது எல்லாமே நோய் கிருமிகளுக்கான, எளிதில் நோய் கிருமிகள் வருவதற்கான வாய்ப்பை ஒரு சூழல் உருவாக்கக்கூடியது. அதனால ஒரு மனிதன் இறந்த உடனேயே ஒரு நாளுக்கு மேலே அதை பாதுகாப்பாக வைக்க முடியலை. உடனே நாம் அதை அடக்கம் செய்வதற்கான முயற்சி செய்கிறோம். எவ்வளோதான் ஐஸ் வெயிட்டில் வச்சாலும் உயிர் இருப்பது வரை தான் மனிதனுக்கு அந்த நோய் கிருமிகளை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இல்லாவிட்டால் உடனே நோய் கிருமிகள் பரவுவதற்கான சூழல் வருகிறது. அந்த நிலையில்தான் நான் இந்த பகுதியை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சூழல் உள்ளவர்களெல்லாம் இந்த தண்ணீரை, அதாவது தீட்டகற்றுகின்ற தண்ணீரை, இந்த தீட்டகற்ற தண்ணீர் எதில் கலந்திருக்க வேண்டும்? செங்கிடாரியினுடைய சாம்பல் கலந்த தண்ணீராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைக்கு பயன்படுத்தப்படுவதனால தான் இந்த செங்கிடாரியினுடைய பலி மிக உன்னத பலியாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவராயிருப்பான். அதாவது அந்த அளவுக்கு தீட்டுப்பட்டவனை தீட்டுப்பட்டவன் பிணத்தோடு தொடர்புடையவன்.
சமுதாயம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு முயற்சிகளை, பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா அவர்கள் வாழ்வது ஒரு பாலை நிலம். பாலை நிலம். மருந்து வசதிகளுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவுதான் நமக்கு மருத்துவம் தெரிந்திருந்தாலும் மருத்துவ வசதிகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்திலே சில மருந்துகளை பயன்படுத்தி இருப்பார்கள், அதை உருவாக்குவதற்கு பாலைவனத்திலே வாய்ப்பில்லை. அப்போ இவர்களே கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த நோய் கிருமிகள் எல்லாம் பரவாமல் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி வச்சிருக்க வேண்டும். அந்த பார்வையில் தான் நாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க வேண்டும். அதற்கு என்னென்ன வழிமுறைகளை அவர்கள் கையாண்டார்கள். அவரிடம் இருக்கிற எது அவர்கிட்ட இருக்குதோ அதை வச்சு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சாங்க. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதெல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எதுக்காக? அதற்கு ஒரு இறை அனுபவத்தையும் அதே மாதிரி வழிபாட்டு சடங்குகளையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை வழிபாட்டை மையப்படுத்தி இருந்தா. அப்படியா? அது மட்டுமல்ல, இப்போ இறைவனோடு தொடர்படுத்தி அல்லது வழிபாட்டோடு தொடர்படுத்துகிற போது அதை அவர்கள் எளிதாக நிறைவேற்றுவதற்கு பயப்படுவார்கள். நிச்சயமா அதை செய்யணும். ஒரு சின்ன குழந்தை ஒரு தப்பு பண்ணுது, ஒரு தவறான வார்த்தை சொல்லுது, உடனே அம்மா என்ன சொல்றாங்க? கடவுள் தண்டிப்பார், நரகத்துக்கு போவ. இது இயல்பாக வருகிற வார்த்தை. அதுக்கு உடனே நாம் ஒரு சமய ரீதியான காரணத்தை சொல்லுகிறோம். சரி நிகழ்வு உள்ளவங்க சொன்னா கேட்க மாட்டோம். நம்ம அம்மாவோ அல்ல அப்பாவோ நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ணனோ தம்பியோ தங்கையோ சொன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. கடவுள் சமயத்தை உள்ளே இழுக்கிற போது சமயம் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒன்றாக மாறுகிறது. எனவே சமய ரீதியான சிந்தனைகளை அவர்கள் கொடுக்கின்ற போது அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதனால தான் சமய ரீதியாக சட்டங்கள் வந்தது, சில தேவைகள் இதெல்லாமே சமுதாயத்திற்கான வழிமுறைகள் தான், நெறிமுறைகள் தான். அதில் சமயமக்கூறுகளும் இழைகின்ற போது அதை மனிதன் செயல்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை ஆழம் பெறுகிறது, அழுத்தம் பெறுகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு கலாச்சார அல்லது சூழல்கள் எல்லாம் அல்லது கலாச்சார நிபந்தனைகள், கலாச்சார சட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தது? அது எப்படி சமய சட்டங்களாக மாறியது? மனிதன் அதை கடைபிடித்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்கினான். இறைவன் என்பது அவர்களுக்கு அவர்களை கடந்த ஒரு நிலை. இவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்தவன், இவர்களையெல்லாம் வாழ வைக்கின்றவன். அப்ப அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறனால, மனிதனுக்கு இருக்கிறனால, இப்போ இறைவன் என்கிற அந்த சிந்தனை வழியாக வருகின்ற எல்லாவற்றையும் மனிதன் மீறுவதற்கு பயப்படுவான். எனவே நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய கட்டளை என்கிற ஒரு பார்வையில் அந்த சமுதாயம் பார்த்தது. அதனால தான் இந்த சடங்குகள். ஆனால் இது எல்லாமே சமூகத்திற்கான வழிமுறைகள் தான், சமூக நலனுக்கான வழிமுறைகள் தான். சமூகத்திலே எந்தவித தவறுகள் நடந்துவிடக்கூடாது, எந்தவித நோய் நொடிகளும் வந்துவிடக்கூடாது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் நலமோடு வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காக சில வரைமுறைகள் தான், நெறிமுறைகள் தான். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பலிகளை பார்க்க வேண்டும், அவங்க உருவாக்கிய சில நெறிமுறைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே 19ஆம் அதிகாரம் செங்கிடாரி சாம்பல் என்பது என்னை பொறுத்த மட்டும் ஒரு மருத்துவ குறியீடு. அதுவும் அது அபூர்வமானது. செங்கிடாரி என்பது அந்த அபூர்வமான ஒன்றை எந்த அளவுக்கு மனிதனுடைய பாதுகாப்புக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், பாதுகாக்கின்ற ஒரு பொருளாக அவர்கள் பயன்படுத்த முயன்று இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். நன்றி தந்தையே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை எண்ணிக்கை நூலினுடைய 19ஆம் அதிகாரத்திற்கான தெளிவான விளக்கங்களை மிக எளிய முறையிலே அருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 19ஆம் அதிகாரத்திற்கான வசனங்கள் ஒவ்வொன்றும் வாசிக்க அவற்றிற்கு செவிமடுப்போம். எண்ணிக்கை அதிகாரம் 19.
பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே. பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதை நீ குரு எலையாசரிடம் கொடுப்பாய். அது பாளையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். எலையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தெளிப்பான். அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டெரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டெரிக்கப்படும். அப்போது குரு கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான். பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அதன் பின்னர்தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும். அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான். கிடாரியை சுட்டெரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும். கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான். அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். இது இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாள்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இஞ்ஞனும் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மை அடையான். பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ரவேலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது. கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும்போது இதுவே சட்டம். அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அத்துடன் இறுக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ, தானாகச் செத்தவனையோ, மனித எலும்பையோ, கல்லறையையோ தொட்டால் அவன் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர். ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர். தூய்மையாயிருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரம், அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும் எலும்பையோ, கொலையுண்டவனையோ, தானாகச் செத்தவனையோ, கல்லறையையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும். தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிப்பான். இஞ்ஞனும் 7ஆம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான். தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். மாலையில் அவன் தூய்மையாகிவிடுவான். ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைப்படுத்திவிட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாக விளங்கும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்.